தமிழகத்தில் தற்போது பால் கொள்முதல் 36 லட்சம் லிட்டர் என்று இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 70 லட்சம் லிட்டர் என்ற கொள்முதல் இலக்கு எட்டப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் ஆவின் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவின் நிர்வாகம் முன்னேற்றத்தை நோக்கி சென்று வருகிறது. கடந்த காலங்களில் பால் கொள்முதலில் ஏற்பட்ட தொய்வால் 36 லட்சம் பால் ஒன்றியங்களில் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு விவசாயிகளை ஊக்குவிக்க 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கல், கால்நடைகளுக்கு வட்டியில்லா கடன் ஆகிய திட்டங்களால் ஏற்பட்ட மாற்றத்தால் பால் கொள்முதலில் இந்த நிலை ஏற்பட்டது. பல்வேறு துறைகளின் மானியத்துடனான கடனாக கொடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அமுல் நிறுவனம் விவாதத்திற்கான பொருளே கிடையாது. உலகமயமாக்கலுக்கு பின் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம். நமது பொருட்களுக்கு தேவை உள்ளது. மக்கள் வரவேற்பு உள்ளதால் நமக்கு கவலை தேவையில்லை. ஆவின் முடிந்ததாக சொன்ன நிலையில் தற்போது 36 லட்சம் லிட்டர் கொள்முதல் எப்படி செய்ய முடிந்தது? மாற்றுத்திறனாளிகள், வேலை இல்லாதவர்கள், திருநங்கைகள் என ஆவின் கடை நடத்த அனுமதி கொடுத்து வருகிறோம். தமிழகத்தில் ஆவின் கடைகள் இல்லாத இடங்களில் ஆவின் நிர்வாகத்தின் கிளைகள் அதிகரிக்க தேவை உள்ளது என்று கூறியுள்ளார்.